ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தை, நான் சொல்கிறத கேட்டு முடிக்கும் போதே உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும்படி அத்தனை விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னுடைய நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்று பேரின்பத்தையும் அனுபவிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. ஒரு கணம் நீ நினச்சினா அந்த ஒரு நாளையே சந்தோஷமானதாக வாழ முடியும். ஒரு நாள் நீ அப்படி நிம்மதியாக சந்தோஷமாக தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அதுவே உனக்கு பழக்கமாகி நீயும் நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ்வாயேன் செல்லமே. ஒரு வாழ்க்கையால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் எதையுமே கஷ்டமாகவோ கவலையாகவோ பார்க்கவே மாட்ட. கஷ்டத்தை எல்லாம் இஷ்டமாக பார், உன் வாழ்க்கை நிச்சயம் பலமானதாக இருக்கும். நாளைய பொழுது உனக்கானது என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைய பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நாளைய நாள் உனக்கான வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான நாளாக இருக்கும். பேரின்ப பேரதிர்ஷ்டம்னா என்ன நீ பார்த்திருக்கவே மாட்ட. அப்படி நீ பார்க்காத சந்தோஷத்தையும் அடைந்திராத அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து கொடுத்து உன் வாழ்க்கையவே இன்பமயமானதாக மாற்றப் போகிறேன் என் செல்லமே. ஒரு கதை போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும். கதை எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, அது எவ்வளவு நல்லா இருந்துச்சுங்கிறது தானே முக்கியம். அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் எது சிறப்பு எது சரி எவ்வளவு ஜெயிச்சங்கிறது பெருசு இல்லை, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்தங்கிறது தான் முக்கியம். ஏன்னா வாழ்க்கை என்பது உன் ஆசிரியர் போல தான். அந்த வாழ்க்கை எனும் ஆசிரியர் கற்றுக் கொடுக்குற பாடத்தை நீ சரியாக கற்றுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. உனக்கு இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் தடையும் தடங்கல்களாகவே இருந்தால் அதை உடைக்கிறதுக்காக உன்னுடைய முயற்சி எனும் மொழியை நீ கையில் எடு. நீ முயற்சி செஞ்சு உழைச்சினா எந்த தடையும் தடங்கல்களும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் பாதை என்னவென்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உன் வாழ்க்கை எனும் உயர்வுக்கு நான் விதையாக வந்து நிற்பேன், நீ கலங்காதே என் செல்லமே. சில சமயங்களில் உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூட யாரும் இல்லைதானே. நீ சொல்ல கவலைகளையும் உன்னுடைய மனவேதனைகளையும் கேட்கக்கூட இந்த உலகில் ஒருவருமே இல்லையா என நீ வருத்தப்பட்டு வாழ்ந்த நாட்களையும் நான் அறிவேன். கவலை கொள்ளாதே. சில சமயம் உன் மனசில் வருத்தமும் வேதனையும் அதிகமாச்சுன்னா இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு, அதை ஒன்றுமில்லாததாக நான் செய்து விடுவேன் என் செல்லமே. கடமை சில சமயம் கண் போன்றது, பல நேரங்களில் குருடன் போன்றதாக கடமையை செய்ய முடியாமல் தவிக்கும் ஆளாகத்தான் நீ மாறிவிடுகிறாய். கடமையை செய்வதன் மூலம் பொறுப்பை செய்வதன் மூலமும் ஒருபோதும் யாரையும் தண்டித்து விடாதே என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயலும் பேசக்கூடிய வார்த்தைகளும் அன்பு நிறைந்ததாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, யார் மனசையும் காயப்படுத்துவதாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. போராட்டமான வாழ்க்கையை வாழ்கிறோமே நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருக்காம தோல்வியை சந்தித்து நான் துன்புற்றாலும் நான் இதை நினச்சி கவலைப்பட மாட்டேன். நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாட வேண்டிய வெற்றிதான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். தோல்வியே வெற்றி ஆகிவிடாது என் செல்லமே. தோல்வியை தாண்டி விடுவதற்கு நீதான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும். நீ ஆசைப்பட்டதை அடையாமல் நான் உனக்கு விட்டுவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருப்பதற்கு வாழ்க்கை ஒன்றும் எட்டாத கனி கிடையாதே. நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு முதல் அடியை மட்டும் நீ எடுத்து வச்சா போதும். மற்ற அடிகளையெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்காக நான் செய்வேன். கஷ்டமான விஷயத்தை செய்து முடிப்பதன் பெயர்தானே சாதனை. கஷ்டமான நாட்களின் சாதனையை நீ கடந்து வருவதற்கு இனிமையான நாட்களை நான் உனக்கு தர்றேன். சோதிப்பது கடினமான காலமாக இருந்தாலும் இனி நீ சாதிக்கக்கூடிய அளவில் உனக்கான நல்வாய்ப்புகளை நான் செஞ்சு முடிக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் மன உளைச்சல் அதிகமாகி முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய காற்றின் திசையையும் மாற்ற முடியாமல் படகின் திசையை நகர்த்தி கொண்டே போய்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கை கப்பலின் அங்கூரத்தால் நீ நிலைத்து நிற்பாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கை படகும் சிறப்பாக நகர்ந்து செல்லும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு பிழைக்கிறாயே என மற்றவர்கள் உன்னை வசை பாடுவதும் பாலும் கிணற்றில் விழுவது போல நான் வாழ்க்கையில் விழுந்தே கிடக்கிறனே நீ கவலைப்படுவதும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. விதி உனக்கு எதிராக 1000 எழுத்தை எழுதினாலும் முயற்சி என்கிற ஒற்றை வார்த்தையை எழுதக்கூடிய ஆளாக நீ இருந்தினா ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு முத்து முத்தாய் பலன் கிடைக்கும். என் அருளால் நீயும் உன் வாழ்க்கையை வளமாய் நலமாய் செழிப்பாய் வாழ்வாய் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருப்பதற்காகத்தான் இப்போது உனக்கு அனுபவங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.
வாழ்க்கை எனும் போராட்டத்தால் வாழ்க்கையவே வெறுத்து ஒதுங்கி போய்விடாதே. எனக்கு வேற வழியே இல்லையா நினச்சி திணறவும் வேண்டாம். உன் முயற்சிகளையும் தாண்டி, நீ செய்யக்கூடிய கஷ்டமான வேலையையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நான் தான் என் விருப்பப்படி செய்கிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வரும் என்பதை புரிந்து ஏற்றுக்கள். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரண்டு கரங்கள் போன்றது தானே. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்கவே இருக்காது. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றியமைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளும் போதுதான் அதில் ஒளிந்திருக்கும் எல்லையற்ற நம்பிக்கையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். உன் வாழ்வின் நிலை மாறி சொந்தங்களால் தூக்கி எறியப்பட்ட நிலை வந்தபோதும் கூட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற போராட்டத்தோடு மனம் குமுறிக்கொண்டுதானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் பட்டகாலே படுங்கிறதுக்கு ஏற்றா போல மீண்டும் மீண்டும் துன்பங்கள் உன் வாழ்க்கையிலே வந்து ஆடுபுலி ஆட்டம் ஆடுவதையும் நான் பார்த்துட்டேன். கலங்காதே. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இப்போது என் நெற்றியை தொட்டதின் பலனாகவும் கரை புரண்டு ஓடும் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உன் வாழ்வில் நீ வளம் பெறப்போகிறாய். எதையோ விரும்பின ஓ மனசு இன்னைக்கு எதையிலுமே விருப்பம் இல்லாமல் என்னடா வாழ்க்கை இதன் வெறுப்போடையும் சலிப்போடையும் பொறுப்புகளை நிறைய கொண்ட ஆளாகவும் நீ மாறிவிட்டாய்தானே. பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஓ வாழ்க்கையில் வெறுப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி கலங்காத. பல பொறுப்புகள் உனக்கு இருந்தாலும் அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நானும் இருக்கிறேன். உனக்கான ஊன்றுகோலாக நான் இருக்கும்போது இனி நீ எடுக்கும் முயற்சிகளெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும். வாழ்க்கை என்பது ஒரு சவாலாகவே இருக்கே நினச்சி குழப்பம் அடையாதே. சவால்களும் சறுக்கல்களும் நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் வருவது சகஜம்தான். ஆனால் இதுவும் கடந்து போகும்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார். செயலிழந்த உன் வாழ்வையை மற்றொரு திசைக்கு நான் திசை திருப்பி விடுறேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்குமே தவிர பாதகம் வராது என் செல்லமே. எது நடந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேங்கிறதுல உறுதியாக இரு. இருப்பது எல்லாமே எப்போதுமே நீடிக்கும் என நினைக்காதே. காலம் மாறும், இந்த உலகமும் மாறும். ஆனால் ஆன்மாவும் கடவுளும் மாறவே மாட்டார்கள். நெருப்பில் தங்கம் போட்டால் தங்கம் மட்டும்தானே மிஞ்சுது. அதுபோல் நீ சரியான திட்டப்படி உன் வாழ்க்கையை வாழும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அழுக்கு மாதிரி தூசி மாதிரி உன்னை விட்டு விலகி போயிடும். சுத்தமான தங்கம் போல உன் வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்விற்கான முழு வடிவமைப்புகளையும் இந்த வராகி அம்மா நானே உருவாக்க போகிறேன். இனிமே வாழ்க்கையை வாழ்வதும் சந்தோஷமாக இன்பமாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதும் எவ்வளவு இனிமையாக இருக்குன்னு நீயே சொல்லும்படி உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் நான் வரவழைப்பேனேன் செல்லமே. ஓ வயசையும் ஓ மனசில் நீ நினைக்கக்கூடிய விஷயங்களையும் உன் கனவுகளையும் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நம்பிக்கை இழந்துவிட்டு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் நீ யோசித்து தயங்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான சிறந்ததை நான் உருவாக்கி தருவேன். உன் புருவத்தில் சுருக்கம் ஏற்படலாம், ஆனால் இதயத்தில் ஒருபோதும் சுருக்கம் வரக்கூடாது என் செல்லமே. ஓ மனசுக்கு எப்போதுமே வயதாகாத அளவிற்கு புத்துணர்ச்சியோடு புது வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீரு. ஜெய் வராகி.